இந்த 5 சைன்ஸ் இருந்தா, உங்க டெலிவரி டே சீக்கிரமே இருக்க போதுன்னு உங்களுக்கு தெரியுமா? லாஸ்ட் ட்ரைமஸ்டர்ல உங்க பாடி டெலிவரிக்கு பிரிப்பேர் ஆகும்போது நடக்கிற இந்த 5 சைன்ஸ் பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் சைன் லைட்னிங். உங்க பேபியோட ஹெட்ட பெல்விஸ்குள்ள டிசெண்ட் ஆகுறதுக்கு பேர் தான் லைட்னிங்னு சொல்லுவாங்க. நம்ம ஊர்லலாம் உனக்கு வயிறு நல்லா இறங்கிடுச்சுன்னு சொல்லுவாங்க இல்லையா? அதுதான் இது. ஸோ பேபியோட ஹெட் இறங்கிட்டதுனால உங்களுக்கு பெட்டரா பிரீத் பண்ண முடியும். மூச்சு விடுறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா பிளாடர் மேல பிரஷர் அதிகமாகறதுனால ஃப்ரீக்வென்ட்டா பாத்ரூம் யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். செகண்ட் சைன் பெல்விக் பிரஷர். உங்க பேபியோட ஹெட் பெல்விஸ்குள்ள டிசெண்ட் ஆயிருக்கிறதுனால பெல்விக் போன்லயும் வெஜினல் கிராயின்லயும் பெயின் ஃபீல் பண்ணுவீங்க. அண்ட் இதுவும் ஒன் ஆஃப் த சைன்ஸ் ஃபார் யுவர் லேபர் இஸ் கோயிங் டு பி வெரி நியர். தேர்ட் சைன் மியூக்கஸ் பிளக் ரிலீஸ். பிரெக்னன்சி அப்போ சர்விக்ஸோட ஓப்பனிங்கை மியூக்கஸ் பிளக்னு ஒரு லேயர் சீல் பண்ணி பேபிக்கு இன்ஃபெக்ஷன்ஸ் போகாம ப்ரிவென்ட் பண்ணுது. இந்த மியூக்கஸ் பிளக் யூஸ்வலா திக்கா ஜெல்லி மாதிரி ஒரு டிஸ்சார்ஜா இருக்கும். இது கிளியராகவும் இருக்கலாம், சம்டைம்ஸ் பிங்கிஷா இல்லைன்னா பிளட் ஸ்டெயின்ஸ் கூடயும் இருக்கலாம். அது பேர் பிளடி ஷோன்னு சொல்லுவாங்க. இது சர்விக்ஸ் உங்களோட லேபருக்கு ப்ரிப்பேர் ஆகுதுன்னு காட்டுற ஒரு காமன் சைன். ஃபோர்த் சைன் பனிக்குடம் உடையிறது. பிரெக்னன்சி அப்போ உங்க பேபி ஆம்னியாட்டிக் சாக் அப்படிங்கிற ஒரு பனிக்குடத்துக்குள்ள இருப்பாங்க. அண்ட் இதுல ஃபுல்லா தண்ணி ஃபில்லா இருக்கும், ஃப்ளூயிட் இருக்கும். பிரெக்னன்சி அப்போ லேபர் உங்களுக்கு ப்ரோக்ரஸ் ஆகுறப்போ ஆம்னியாட்டிக் சாக் ஓப்பன் ஆகி உள்ள இருக்கிற ஃப்ளூயிட் வெளியே வர ஆரம்பிக்கும். இது சடனா ஃபோர்ஸா நிறையாவும் வரலாம், கொஞ்சம் கொஞ்சமாவும் டிஸ்சார்ஜ் ஆகலாம். அப்படின்னா நீங்க ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டிய டைம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இதுலயும் கிரீன் ஆர் பிரவுன் கலர் டிஸ்சார்ஜ் இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணாதுங்க, இம்மீடியட்டா ஹாஸ்பிட்டல் போயிடுங்க. ஃபிஃப்த் சைன் ரெகுலர் கான்ட்ராக்ஷன்ஸ். உங்களுக்கு வலி எடுக்கிற ஆரம்பிக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இது உங்களோட மசில்ஸை வந்து டைட்டன் பண்ணி பேபியை பர்த் கெனலுக்குள்ள மூவ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணும். இது யூஸ்வலா 5-1-1 ரூல்னு சொல்லுவாங்க. அதாவது 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கான்ட்ராக்ஷன்ஸ் வரும், பெயின் வரும். அண்ட் அந்த பெயின் வந்தா 1 மினிட்டுக்கு ஃபுல்லா இருக்கும். அண்ட் இது ஆல்மோஸ்ட் 1 ஹவர் வரைக்கும் இதே பேட்டர்ன் கண்டினியூ ஆகணும். அப்படி ஆச்சுன்னா நீங்க ஸ்டார்டிங் ஆஃப் லேபருக்கு ப்ரோக்ரஸ் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பலாம். இப்போ நான் சொன்ன சைன்ஸ் எல்லாமே சில பேருக்கு இருக்கலாம், சில பேருக்கு இல்லாம கூட இருக்கலாம். பட் இந்த சைன்ஸ்ல ஏதாச்சும் ஒன்று நீங்க நோட்டீஸ் பண்ணீங்கன்னா உங்க பேபியை நீங்க சீக்கிரமே பார்க்க போறீங்கன்னு அர்த்தம்.